கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் அந்த தேசத்தின் ஜனங்கள் வழங்கினார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தை நாம் பார்க்கிறோம். காரணம், இயேசுவை போல வாழ்ந்தபடினாலே, இயேசு காண்பித்து கொடுத்ததான மாதிரியின்படியாக இயேசு என்ன சொல்லி கொடுத்தாதோ அதன்படியாக அவர்கள் வாழ ஆரம்பித்த பொழுது அந்த தேசத்தின் ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்த பெயர் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, கிறிஸ்து பிளஸ் அவர் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 12 சீசர்களிலும் யூதாசு கரியோத்தை அல்லாத 11 பேரும் இயேசுவை போல வாழ்ந்து காட்டினார்கள் என்பது குறித்து நம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனபடினால்தான் அவர்கள் எல்லா விஷயங்களிலேயும் இயேசு தனக்கு கற்றுக் கொடுத்ததான அத்தனை காரியங்களிலேயும் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏனென்று சொன்னால், யூதாசை அல்லாத 11 பேரும் பார்வையிலும் பேச்சிலையும் சிந்தனையிலும் நடக்க எல்லாவற்றிலும் இயேசுவை போல அவர்கள் வாழ்ந்து காட்டின பொழுதுதான் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினால்தான் இயேசு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமாக சோதரம் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வேலைக்கார பெண் வந்து சொல்கிறார், இவனும் அவனின் ஒருவனாக காணப்படுகிறான் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். மாத்திரமல்ல, மார்க்கெட் சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம், அங்கே சிலர் வந்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், இவனுடைய பேச்சுகளை பார்க்கும் பொழுது இவனும் கலிலேயக்காரன் என்று சொல்லி இவனும் இயேசுவை போல இருக்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு முடந்தனை அல்லாவிட்டால் சப்பானியை அவன் குணமாக்கின விஷயத்திற்காக வேண்டி அண்ணாவும் காய்பாவாவும் வந்து பேதுருவும் யோவானும் பிரசங்கிக்கிற கேட்ட பொழுது இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் கல்லாதவர்கள் என்றும் அவர்கள் பேசுகிறதான காரியத்தை ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள் என்று சொல்லி அறிவிக்கிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட கேவலம் ஒரு விசுவாசியாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை, கிறிஸ்தவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியே தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறதான காரியத்தை நீங்களும் நேரம் மறந்து விடக்கூடாது. காரணம் என்று சொன்னால், சீசர்கள் இயேசுவை போல வாழ்ந்தார்கள், இயேசுவை போல சிந்தித்தார்கள், இயேசுவை போல ஊழியம் செய்தார்கள், இயேசுவை போல எல்லா காரணம் 3.5 வருஷ காலம் இயேசுவோடு நடந்து இயேசுவை போல மாறிவிட்டது போல நாமும் கூட நாட்களிலே ஒரு சீசர்களாக இயேசுவை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு சீசர்களாக மாறுவோம் என்று சொல்லிக்கொண்டு என் வார்த்தைகளை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஆமென் வீடியோல காணும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஜீவனுக்கு போகும் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உன் தேவனைச் சந்திக்கும்படி ஆயத்தப்படு.